சீமானனை பற்றி உங்க கருத்து என்ன? அதை பத்தி எனக்கு தெரியாது. டிவிகே விஜய் தளபதி விஜய் பற்றி உங்க கருத்து என்ன? டிவிகே பத்தி சொல்லப்பா. அதே பசங்க தான் வேற யாரும். அதான் இத ஊருக்கு 100 பசங்க அதே பசங்க தான, வேற யாரும் கிடையாது. அவர்லாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எம்ஜிஆருமே வரலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கனவு கண்டா கூட நடக்காது. இல்ல இப்போ விழுப்புரம் தொகுதிக்கு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கோம். 2026 இங்க யார் முதலமைச்சரா வருவாங்கன்னு. ஸோ விழுப்புரம் மாவட்டம் யாருடைய கோட்டையா இருக்கு? விழுப்புரம் மாவட்டம் இப்போ யாருடைய கோட்டையா இருக்கு சொன்னா இப்போ ரெட்டால கோட்டையா இருக்கு. இதுக்கு முன்ன வந்து அதான் இருந்தது. இப்போக்கி ஆளுங்கட்சி இவங்க இருக்கிறாங்க. ஆமா, இப்போ இவங்க செய்றாங்க அவங்க செய்றாங்க. சரி பொதுப்படியா எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா மாற்றி பார்க்கலான்ற மாதிரி ஐடியா சொல்றாங்க. என்ன அது என்ன எப்படி மக்கள் கரெக்டாக இருக்கு? இல்லைன்னா அதிமுக திமுக 70 ஆண்டுகளாக ஆண்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண நல்ல திட்டங்கள் என்னென்ன? இப்போ நம்மளுக்கு அதை பற்றி எல்லாமே ஏதோ பண்ணுறது தான் பண்ணிருக்கிறாங்க. எல்லாமே லஞ்சத்தை கொடுக்குறது, இது மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, காசு இல்லாமல் யாரும் ஜெயிச்சுக்கிறதுக்கு இவங்க சரித்திரமே கிடையாது. யாரும் அடிச்சு கன்ஃபார்மாக அடிச்சு சொல்லுவேன். ஓகே, காசு கொடுக்காம இவங்க யாருமே ஜெயிச்சு வர முடியாது. முக ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும், காசு இல்லாம இவங்க பண்ணவும் முடியாது. ஆமா, 1 ரூபாய் இல்லாம இந்த இலவசம் யார் கிட்ட எடுக்கிறேன்? இலவசம் யார் கிட்ட? இன்னைக்கு கருவுல இருக்கிற வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட கேளு, வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் அது தலைமையில இருக்குது. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் அந்த தலைமையில இருக்குது. கடை வாங்கி வச்சிருக்காங்க. யார் கொடுக்குது? அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை கீழே உயிர். யாரா கடை வாங்கி வச்சுக்கிட்டு? கடை வந்து நம்மள வச்சுட்டு அவங்க கடை வாங்குறாங்க. கடை வாங்கி இவ்வளோத்தையும் ஃபுல்லாகவே கொடுத்து போட்டு தள்ளு போட்டு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு மனு கொடுத்தாங்க. சட்டத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நான் கேள்வி 2019 முக ஸ்டாலின் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி ஒன்று எடுத்துன்னு வந்தாரு. அந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா உங்க குறைகள் நிறைய எல்லாமே ஏதி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே ஏதி போட்டிங்களா? அதுல எழுதி போட்டோம். எழுதி போட்டு லெட்டர் வந்து போன் வந்து என் பையன் விழுப்புரம் போனான். விழுப்புரம் போயிட்டு எங்க போயிட்டு எங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன்பா எல்லாம் படிச்சிருக்காங்க, படிச்சவங்களுக்கு ஃபுல்லா வேலை வந்துருமா? படிச்சுக்கிறவங்களாம் ஃபுல்லா வேலை கொடுத்தா அப்புறம் கவர்மெண்ட் வேலை எப்படிப்பா கிடைக்கும்? எல்லாருக்கும் மாசம் 500 ரூபா சம்பளம் கொடுக்குறான். அது பாருப்பா, இல்லைன்னா வேற வேலை தேடுப்பா. ஒட்டுமொத்த ஆளும் மனு கொடுத்துக்குறாங்க. அப்போ வந்து கொடுத்துக்கிட்டு பூரா மனு தான். நாங்கள் எங்க இருந்து கொடுக்குது வேலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என் பையன் இதுமாரி சொன்னான், வாடா கிளம்பி வாடா. அது கூட சும்மா சொல்ல பெரிய ஆளு வேலை சித்தாள் வேலை கூட சேர்ந்துடலாம். இவங்க எதுக்கு இது மாதிரி சொல்லணும்ட்டு திட்டி அவனை விட்டு. அப்போ அந்த வாக்குறுதி எல்லாமே கண் துடைப்பா? அது கண் துடைப்பு. இப்போ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவேன்? 500 ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்குறோம் படிச்சதுக்கு. அப்போ இந்த 500 ரூபாய் வச்சுன்னு நாங்கள் என்ன பண்ணுறதாங்க சொல்லு? 500 ரூபாய் வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஓகேண்ணா, வேலைக்கு போனா கூட பெரிய ஆள் வேலை சித்தாள் வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம் இருக்குது. இப்போ ஸ்டாலின் ஐயா கேட்குற வேலையும் வரீங்க. ஓட்டு காட்டு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் உங்க வேலை. இப்போ ஸ்டாலின் ஐயா இந்த வீடியோ பார்க்குறாரு, அவருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அவருக்கு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்களே ஏமாத்துறாங்களா அவங்க ஏமாத்துறாங்களா அது யார் தெரியாது. புரியுதா? இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ஏமாத்துறாங்களா இல்லை அங்கே அவங்க ஏமாத்துறாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகே.